மாமா ப்ளீஸ்மா, நானும் வரேம்மா. அம்மா ப்ளீஸ்மா. டேய் சொன்னா கேட்க மாட்டியா? டேய் என்னடா உள்ள ஆள் இருக்காங்க? தெரியலையே, இரு பாஸ்ட் கேட்குறேன். ஹலோ பாஸ், நம்ம கிட்னாப் பண்ண வந்த வீட்டில் ஆள் இருக்காங்க பாஸ். டேய் முண்டோ, இப்போ எதுக்கு நாங்க போனீங்க? பாஸ் நீங்க தானே 10 மணிக்கு போக சொன்னீங்க, நாங்கள் 9:55 வந்துட்டோம் பாஸ். நான் நைட்டு 10 மணிக்கு போக சொன்னேன். டேய் டைம் கூட ஒழுங்கமா கேட்க மாட்டியா? சாரி பாஸ், இப்போ என்ன பாஸ் பண்ணுறது? கொஞ்ச நேரத்தில் அவங்களே கிளம்பிடுவாங்க. 2 பேரும் போய் எங்காவது ஒளிஞ்சுக்குங்க. முக்கியமான விஷயம், அந்த 3 பசங்களில் ஒருத்தனாவது நம்ம கஸ்டடியில் இருக்குங்க. ஓகே பாஸ், போய் ஒளிஞ்சுக்குவோம். உனக்கு எக்ஸாம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறோம். டேய் ஏற்கனவே மார்க் பூரா கம்மியாகிட்டு இருக்க, பெருசா கம்முனு உட்காந்து படுறா. சாயங்காலம் வேதவழின்னு ஒரு ஆண்டி வருவாங்க. அவங்க உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு உன்னை பார்த்துப்பாங்க. அவங்க சொல்ற பேச்சு கேட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? இன்னைக்கு ஒரு நைட் தான்டா, நாளைக்கு நைட்டு பெங்களும் திரும்பி வந்துடுவோம். சரி வா, அந்த கதவை சாத்திக்க. சரிம்மா. டேய் அவங்க போய் ஸ்ப்ரேவை போடுறான். போ. இவனை மட்டும் நம்ம கிட்னாப் பண்ணிட்டோம். பாஸ் கிட்ட லம்ப் அமௌண்ட் வாங்கி பேங்காக் போயிட வேண்டியதா. பேபி அங்கே தானே கல்யாணம். சரி சரி வா தூக்கலாம். நம்ம இன்னைக்கு கண்டிப்பா தேட்டர் போறோம். பாத்தியா வரணா, நம்மள வர சொல்லிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கானே? அதானே. ஆமா, வீட்டுல இவ்வளோட இருக்கும் போது இங்க வந்து படுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ? டேய் மானஸ் எந்திரிடா. டேய் மானஸ் எந்திரிடா. டேய் மானஸ் நாங்க மண்டைய எந்திரடா. டேய் இது சரிப்பட்டு வராது. என்ன வராதுன்னு போறா? டேய் மானஸ் எந்திரடா. டேய் மானஸ் எந்திரிடா. இப்படிலாம் ஊத்துனா எப்படி? ஏண்டா தண்ணியை தூத்துனாதான் எந்திரிப்பியா? இனியிட்ட பின்னாடி ஸ்ப்ரே வச்சிருச்சீங்க. என்னடா வளர்ற? தூக்கத்துல கனவு ஏதாவது கண்டையா? தூக்கமா? நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, என்னை யாரோ பின்னாடி பிடிச்சி ஸ்ப்ரே வச்சு அடிச்சாங்க. டேய் மானஸே, நீ எவ்வளோ பெரிய வெடிமன்னு எனக்கு தெரியும். தூங்குன சமாளிக்க என்னெல்லாம் சொல்ற? டேய் உண்மையாதான்டா சொல்றேன். டேய் கதை விடாதடா. அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் போய் ஒளிங்க. இன்னும் எல்லாரும் இறங்குறாங்க. ஐயோ, இவங்க செருப்பு என்ன பண்றது? ஏய் இங்க வந்துக்கலாம்டி. என்னடி உள்ள போக முடியல? நிறைய லக்கேஜ் இருக்கு போலடி. 2 வாரம் வச்சுட்டு போயிடலாம். இது சரிப்பட்டு வராது. நம்ம வேற எங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். வாடி.
டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா. டேய் எக்ஸசைஸ் அதிகாலையில் 6 மணிக்கு பண்ண வேண்டியது 10 மணிக்கு பண்ணிட்டு இருக்க. சரி உன் தம்பிங்க உங்க கூட தான் இருக்கணும்னு அடம் பிடிக்கிறானுங்க. நான் அவங்கள உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்க. இவங்களா? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வேணாம். அண்ணா நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம்ண்ணா. அண்ணாவா? அண்ணா நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேண்ணா. வி லவ் யூண்ணா. லவ் யூவா? பாருடா உன் தம்பிங்க மேல எவ்வளோ பாசமா இருக்காங்கன்னு. அவங்க பாசத்துல கொஞ்சமாவது உனக்கு இருக்காடா? அங்க என்னடா? இதுவும் எக்ஸசைஸ் தான்மா. சரி போய் அண்ணா கூட பத்திரமா இருக்கணும் சரியா? சாயங்காலம் ஒரு ஆண்டி வருவாங்க. அவங்க வந்து உங்க 3 பேருக்கும் சமைச்சு தருவாங்க. ம் போங்க போய் சமத்தா இருங்க பாப்போம். டேய் தம்பியில பத்திரமா பார்த்துக்கணும். பார்த்துக்கல அதெல்லாம் பார்த்துப்பான். அப்படி பார்த்துக்கல நம்ம அவனை பார்த்துக்கலாம். நீ வாடா ரமேஷ் போலாம். வாங்க போலாம். எதுக்குடா ஆக்டிங் போட்டீங்க? நீ எதுக்காக ஆக்டிங் போட்டியோ அதுக்காக தான் நாங்களும் ஆக்டிங் போட்டோம். புரியல. புரியல? காய்ஸ் நாளைக்கு அப்பா அம்மாவும் பிஸ்னஸ் ட்ரிப்பாக பெங்களூர் போகிறாங்க. போனால் நெக்ஸ்ட் டே நைட் தான் வருவாங்க. ஸோ நம்ம மூவி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? அப்புறம் அம்மா கிட்ட காலையிலே சொல்லியிருக்கலாம்ல வரலன்னு. உனக்கு தான் தெரியுமே, நம்ம எப்போ வெளில போனாலும் வழக்கமாக சாப்பிட்ற பேக்கரியில் அம்மா சாப்பிட வச்சு தான் கூப்பிட்டு போவாங்கன்னு. அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதான் சாப்பிட்டுட்டோம் வந்துட்டோம். எங்கடா ஃப்ரெண்ட்ஸ்லாம்? எங்கடா? டேய் சொல்றா. வெளில வாங்கடா. வாங்கடாங்க. இப்போ நான் 5 எட்டுறதுக்குள்ள எல்லாரும் வெளில வரல. 5 டேய் நீ எதுக்கு நினைக்கிற? 1 ஓ ஜோடியா ஒளிஞ்சிருக்கீங்களோ? ஓ அவ்வளோதானா? உன்னை யாரும் வெளியே வர சொன்னா? அவன் தான் 5 எட்டுக்குள்ள வெளியே வர சொன்னான். அது அவங்கள வர சொன்னான்டா. நீங்க 2 பேரும் யாரு? டேய் நான் சொல்ல யாரோ என்ன பின்னாடி பிடிச்சி ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு. அது இவங்களா தான் இருக்கும். ஆமா நாங்க தான் அது. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரை கிட்னாப் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க 4 பேரை சேஃப். உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். நான் 5 என்றக்குள்ள என் சைடு வந்து நிற்கிறவங்க சேஃப். த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். என்னடா 5க்கே வந்துட்டீங்க? இவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? என்னடா வேற வழி தெரியலடா மனசு. நம்ம அடுத்த கடை திட்டம் என்ன பாஸ்? என்னடா இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? ஆமா நம்ம எப்படி கிட்னாப் பண்ண போறோம் பாஸ்? அது சிம்பிள் தான். இதை வச்சுதான். இதை வச்சு எப்படி பாஸ்? தோ இந்த மூஞ்சில அடிச்சா இப்படியா பாஸ்? எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இப்பவே கால் பண்ணி வர வச்சிடலாம். போலீஸ் வந்து நம்ம பிளான் சொதப்பிடுமே. அதுவும் சரிதான். அப்போ நம்ம பிளான் படி வெளியில் போகலாம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களை போலீஸில் மாட்டி கொடுத்துடலாம். 2 பிளானுமே சக்ஸஸ். இல்லை எனக்கு இது என்னமோ சரிப்பட்டு வராது தோணுது. அதெல்லாம் சரிப்பட்டு வரும் மனசு. இல்லை அதை வந்து என்னடா வந்து பாயிண்ட் வாடா. சரி வாங்க போகலாம். டைம் ஆச்சுல வாங்க படத்தை போட்டு போறாங்க. நில்லுங்க. எல்லாரும் எங்க போறீங்க? நீங்க? நான் தான் வேதவள்ளிக்கண்ணு. உங்களை பார்த்துக்கிறதுக்கும் சமைச்சு போறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அம்மா சொல்லியிருப்பாங்களே. சொல்லியிருந்தாங்க. ஆமா 3 பேர் தான் சொன்னாங்க. இங்க இத்தனை பேர் இருக்கீங்களே. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. எல்லாரும் எங்க போறீங்க? நாங்க
சும்மா வெளியே போகிறோம். அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோமே. சொல்லிட்டோம். சரி சரி, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்குலாம் சமைச்சு வச்சிருக்கேன். ஐயோ ஆண்டி, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். ஆமா ஆண்டி, நைட்டுக்கு தானே. நீங்க வேணா போயிட்டு ஈவினிங் வாங்கலாம். எனக்கு போயிட்டு வரவா? எங்க வீடு கிணத்து கடவுல இருக்குது கண்ணு, போயிட்டுலாம் என்னால் வர முடியாது. நீங்க என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போங்க, நீங்க போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆண்டி, நாங்க வர வரைக்கும் நீங்க வீட்டில் தனியாவா இருக்க போறீங்க? என் கூட வாங்களேன், ஜாலியா இருக்கும். ஐயோ நான்லாம் வரல கண்ணு. ஐயோ வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. ஆண்டி வாங்க ஆண்டி. சரி சரி, வரேன். பேபி, பியார், ஜான், லவ். இங்கே தான் இருக்கேன். கிட்னாப் பண்ண வந்தவங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்களே, ரொம்ப அசிங்கமா இருக்கு பேபி. எல்லாம் உன்னோடதான். அவங்கள விடக்கூடாது. தேங்க்ஸ்டா கண்ணுகளா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுக்கெல்லாம் எதுக்கு ஆண்டி தேங்க்ஸ்? இல்லை, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகவே நைட் எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன். பிரியாணியா? சூப்பர் ஆண்டி. சரி, நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க, நான் கடைக்கு போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி நானும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஓகே தங்க, வா. மானஸ், வீராதிதான் உன்னை பத்தி கண்டுபிடிக்கிறான். அதுவா, நான் அப்போவே வீரா கிட்ட ஆண்டியை கடை கூட்டி போக சொன்னேன். இப்போ அதுவா நடந்துச்சு. எப்படி இருந்தாலும் அவன் கடையா அலைய வைப்பான் ஆண்டியை. அதுக்குள்ள நம்ம போலீஸ் எங்கள்கிட்ட அந்த கிட்னாப்ஸை பிடிச்சி கொடுத்துடலாம். டேமான சூப்பர்ரா. சரி மானஸ், டைம் ஆச்சு, வா போலாம். இன்னைக்கு அந்த கிட்னாப்பரை சும்மாவே விடக்கூடாது. என்னை வர சொல்லிட்டு எல்லாரும் எங்க போனீங்க? உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க யாரு? என் பேர் வேதவள்ளி. உங்க அம்மா தான் உங்களை பார்த்துக்கிறதுக்காக வர சொன்னாங்க. சாயங்காலம் வேதவள்ளின்னு ஒரு ஆண்டி வருவாங்க. சாயங்காலம் அப்ப அவங்க